இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு பேய் கதை சொல்ல போகிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு குடும்பத்தில் நடந்த உண்மையான பேய் சம்பவம். அந்த சம்பவத்தால் அந்த குடும்பம் கஷ்டங்களையும் இன்னல்களையும் அனுபவிக்கிறாங்க. இந்த கதையை கேட்டுட்டு இது உண்மையா அல்லது கற்பனையான்னு நீங்களே முடிவு செய்யணும். 1970களின் இறுதியில் அமெரிக்காவில் ஒரு சாதாரண உழைக்கும் வர்க்கத்தைச் சேர்ந்த நடுத்தர குடும்பம், கணவன், மனைவி மற்றும் 4 பிள்ளைகள். அவர்கள் தங்கள் குடியிருக்கும் வீட்டிலிருந்து ஒரு புதிய வீட்டிற்கு குடிபெயர்கிறார்கள். அந்த வீட்டில் நடக்கும் அமானுஷ்யமான சம்பவங்கள் தான் அவர்களை மிகவும் பயப்பட வைத்தது. முதலில் சில வாரங்கள் அந்த வீட்டில் எந்த சம்பவங்களும் நடக்கவில்லை. சாதாரணமாக நாட்கள் கழியுது. ஆனால் அதுக்கப்புறம் அங்கே வித்தியாசமான சத்தங்களும், சுவற்றில் யாரோ கிறுக்குவது போலவும், ஜன்னலில் ஒரு கரிய உருவம் பார்ப்பது போலவும், சில நேரங்களில் ஜன்னல் கம்பிகளை யாரோ சுரண்டுவது போலவும் போன்ற சத்தங்கள் கேட்க ஆரம்பித்தன. அது மட்டுமில்லாமல் வராண்டாவில் யாரோ நடந்து செல்வது போலவும், மாடிப்படிகளில் ஏறி மாடி மேல் யாரோ நடப்பது போலவும் போன்ற சத்தங்கள் அடிக்கடி கேட்க ஆரம்பித்தன. ஒரு நாள் இரவு குடும்பத் தலைவி சமையல் அறையில் உணவு சமைத்து கொண்டிருந்தாள். அப்போது அவளுக்கு பின்னால் யாரோ நிற்பது போன்ற உணர்வு ஏற்பட்டது. சட்டென்று அவர் திரும்பி பார்க்கிறார். அங்கே யாரையும் காணோம். பயத்தில் உறைந்து போன அவர் சில வினாடிகள் அங்கேயே நின்று விடுகிறார். அடுத்த சில நாட்கள் கழித்து அந்த பெண் சமையல் அறையில் சமைத்து கொண்டு இருக்கும்போது பெட்ரூமில் இருந்து அவளுடைய பெண் குழந்தை கத்துகிறாள், அம்மா இங்கே வாமா என்று. பயந்து போன அவர் பெட்ரூமை நோக்கி ஓடுகிறாள். தன் மகளை பார்த்து, என்னம்மா ஆச்சு, ஏன் கூப்பிட்ட அப்படின்னு கேட்குறாள். உடனே அந்த குழந்தை, அம்மா ஜன்னலுக்கு பின்னாடி கருப்பாக ஒரு உருவம் என்னையவே பார்த்துக்கிட்டு இருந்துச்சுமா அப்படின்னு சொல்கிறா. பயந்து போன அந்த பெண் மெதுவாக ஜன்னலை நோக்கி சென்று ஜன்னல் கதவுகளை திறந்து பார்க்கிறார். அங்கே யாரையும் காணோம். உடனே பெட்டையை நோக்கி ஓடி வந்து தன் மகளுடன் சேர்ந்து படுத்துக்கொள்கிறாள். சிறிது நேரம் கழித்து அந்த பெண் குழந்தை திரும்பவும், அம்மா அந்த உருவம் வந்துருச்சு பாரு, ஜன்னலுக்கு பின்னாடி நின்று நம்மளவே பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறா. அந்த தாய் அந்த ஜன்னலை நோக்கி திரும்பி பார்க்கும்போது அந்த உருவம் அங்கேயே நின்று கொண்டிருந்தது. அது தன் கைகளால் ஜன்னல் கண்ணாடிகளை பராண்டி கொண்டிருந்தது. அந்த சத்தம் இவர்கள் காதை பிளந்தது. அந்த பயத்தில் உறைந்து போய் இருவரும் கட்டிப்பிடித்து அந்த பெட்டிலேயே படுத்து கொண்டனர். ஒரு நாள் இரவு எல்லோரும் படுக்கையில் உறங்கி கொண்டிருந்தனர். அப்போது இரவு 2 மணி இருக்கும். வராண்டாவில் இருந்த வீட்டின் டிவி தானாக ஆனாகி ஓடிக்கொண்டிருந்தது. சமையலறையில் இருந்த அலமாரிகள் சடசடவென அடித்து கொண்டன. அலமாரிகளின் கதவுகள் மூடவும் திறக்கவுமாக இருந்தன. இதை கண்டு பயந்து போன குழந்தைகள் பெட்டிலிருந்து எழுந்து உட்கார்ந்து தாயை எழுப்பின. அம்மா அந்த ஜன்னலுக்கு பின்னாடி திரும்பவும் அந்த உருவம் நிற்கிது என்று தாயிடம் சொன்னார்கள். உடனே அந்த தாய் திரும்பி பார்த்தபோது அந்த உருவம் அங்கேயே நின்று கொண்டிருந்தது. பயத்தில் உறைந்து போன அந்த தாய் தன் மகள்களை கட்டி அணைத்து தூங்க ஆரம்பித்து விட்டார். மறுநாள் காலையில் அந்த பெண் தன் கணவரிடம் நடந்ததை கூறினார். ஆனால் அவரோ அதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. இது மனப்பிரமையாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு அதை சட்டை செய்யாமல் தவிர்த்து விட்டார். ஒரு நாள் இரவு அந்த பெண்ணின் கணவர் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து களைப்பில் பெட்டில் படுத்து தூங்கிவிட்டார். சிறிது நேரம் கழித்து அவர் பெட்டை யாரோ இழுப்பது போல் உணர்ந்தார். திடீரென்று விழித்து கொண்டு அவர் எழுந்து உட்கார்ந்து பார்த்தபோது அந்த அறையில் யாரும் இல்லை. திரும்பவும் அவர் படுத்து உறங்க ஆரம்பித்தார். சிறிது நேரம் கழித்து அவருடைய காலை யாரோ இழுப்பது போல் இருந்தது. திரும்பவும் அவர் விழித்து கொண்டு
எழுந்து பார்த்தபோது அந்த அறையில் யாரும் இல்லை. ஆனால் அங்கிட்டும் இங்கிட்டுமாக யாரோ நடப்பது போல் சத்தம் மட்டும் கேட்டது. பயந்து போன அவர் பெட்ரூமிலிருந்து அலறிக்கொண்டு வராண்டாவிற்கு வந்தார். தன் மனைவியிடம் நடந்ததை கூறினார். ஆமாம்மா, நீ சொன்னது உண்மைதான். அங்கே என்னென்னமோ நடக்குது, ஒரே பயமாக இருக்குது அப்படின்னு தன் மனைவியிடம் அவர் கூச்சலிட ஆரம்பித்தார். பின்பு அவருக்கு உடம்பெல்லாம் வலி ஏற்பட்டது. அவர் தனது சட்டையை கழற்றி பார்க்கும்போது உடம்பில் ஆங்காங்கே நகைக்கீறல்கள் இருந்தன. அவைகள் சிவந்து அவருக்கு எரிச்சலுடன் கூடிய வலியை ஏற்படுத்தின. இதை கண்டு பயந்து போன அவர் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று தன் மனைவியிடம் சொல்ல ஆரம்பித்தார். இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று நினைத்த அந்த குடும்பம் ஒரு பாதிரியாரை அழைத்து வந்து ஆவிகள் ஓட்டும் சடங்கை செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த பாதிரியாரும் வந்து ஆவி ஓட்டும் சடங்கை செய்ய ஆரம்பித்தார். அப்போது வீட்டில் உள்ள மின் விளக்குகள் தானாக எரிந்து அமரவும், பின்பு சில விளக்குகள் வெடித்து சிதறவும் ஆரம்பித்தன. அது மட்டுமில்லாமல் சுவற்றில் ஒரு கரிய நிறத்தில் நிழல் போன்ற உருவம் தோன்ற ஆரம்பித்தது. சில அமானுஷ்யமான சத்தங்கள் வேறு கேட்க ஆரம்பித்தன. இதை பார்த்த அந்த பாதிரியார் இது சாத்தானின் வேலை என்றும் இதை அவ்வளவு சுலபமாக அடக்கிவிட முடியாது என்றும் இதை வெளியேற்றுவது கடினம் என்றும் சொல்லிவிட்டு பயத்தில் அவரும் சென்று விட்டார். அதன்பின் அந்த வீட்டில் நடக்கும் சம்பவங்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆவியல் ஆராய்ச்சி செய்யும் பிரபலமான தம்பதியினர் அங்கு வந்தனர். அவர்கள் சில நாட்கள் அங்கு தங்கியிருந்தனர். ஒரு நாள் இரவு அவர்கள் அங்கு நடக்கும் சம்பவங்களை தங்களது கேமராவிலும் டேப் ரெக்கார்டரிலும் பதிவு செய்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென்று ஒரு பெண்ணின் அழுகுரல் தொடர்ந்து அந்த டேப் ரெக்கார்டரில் கேட்டுக்கொண்டே இருந்தது. கரிய நிற உருவங்கள் திடீரென்று அந்த கேமராவில் பதிவாயின. அமானுஷ்யமான சத்தங்களும் அவர் டேப் ரெக்கார்டரில் பதிவாயின. ஒரு பக்கம் ஒரு பெண்ணின் அழுகுரலும், மறுபக்கம் கரகரவென்று பிசாசின் குரலும் கேட்க ஆரம்பித்தது. அவர்கள் அந்த ஆராய்ச்சி செயலை செய்வதற்கே மிகவும் கடினமாக இருந்தது. சில சமயம் அவர்களால் அங்கு தொடர்ந்து இருக்க முடியவில்லை. அங்கிருக்கும் ஆவிகளின் சேட்டைகள் அதிகமாகிக் கொண்டே சென்றன. அவர்களால் கட்டுப்படுத்தவோ தொடர்ந்து ஆராய்ச்சி செய்யவோ முடியவில்லை. பின்பு ஒரு நாள் அவர்கள் அந்த ஆராய்ச்சியை முடித்து கொண்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பித்தனர். அவர்கள் போகும்போது அந்த குடும்பத்திடம் இது மிகவும் அமானுஷ்யமாகவும் கட்டுக்கடங்காததாகவும் இருக்குது, இங்கே நீங்கள் தொடர்ந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டம் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டனர். சில நாட்கள் கழித்து அந்த குடும்பம் வேறு வீட்டிற்கு குடிபெயர்ந்து சென்று விட்டார்கள். ஆனால் அவர்கள் அந்த வீட்டில் வாழ்ந்த காலத்தில் சொல்லொன்ன துயரத்திற்கு ஆளானார்கள். அந்த ஆவிகளால் அவர்கள் உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டது. பொருளாதாரத்திலும் அவர்கள் நலிவடைந்து கஷ்டப்பட்டார்கள். அவர்கள் அங்கு வாழ்ந்தபோது மிகவும் துன்பத்தையும் சிரமத்தையும் அனுபவித்தார்கள். இப்போது அவர்கள் அதிலிருந்து விடுபட்டு ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருக்கிறார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.